ஹாய் தளபதி அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி கரூரில் நம்ம தளபதியோட பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க. ஸோ இந்த தகவல் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏன் அப்படின்னா முதல் முறையாக இந்திய அளவில் ஒரு மாநாட்டில் ஒரு பிரச்சார கூட்டத்தில் 40க்கும் மேற்பட்டவங்க இருந்தது இதுதான் முதல் முறை. ஸோ இந்த சம்பவத்தை அடிப்படையை வச்சு நம்ம தளபதி பற்றியும் தளபதியோட கட்சி பற்றியும் பல பிரபலங்களும் சமூக வலைதளங்களில் தளபதிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்து தெரிவிச்சுட்டு வர நிலையில் பிரபல நடிகை ஸ்ருதிஹாசன் இப்போ சமீபத்தில் விஜய் கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நடிகை ஸ்ருதிஹாசன் பிரபல நடிகர் கமலஹாசனோட பொண்ணு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பல படங்களில் பல முன்னணி நடிகர்களோட எல்லா படத்துலையும் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது கரூர் சம்பவத்தை வச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கரூர் சம்பவம் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. ஸோ அது முக்கியமான காரணம் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தது, பாதுகாப்பு குறைபாடுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அது அவங்க என்ன கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சர்க்கஸ் கூடாரத்தை வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் ஒரு ஜோக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜோக்கர் அப்படிங்கிறது ஸோ அவர் ஜோக்கர் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அவர் ஜோக்கர் மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு. ஸோ அவர் மேலே சொல்லி தப்பு கிடையாது. ஆனால் அந்த சர்க்கஸுக்கு போனது உங்கள் தப்பு. ஸோ நீங்கள் அவர் ஜோக்கர்னு தெரிஞ்சு நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படி. ஸோ போன உங்கள் மேலே தான் தப்பு. ஸோ அவர் மேலே தப்பு கிடையாது, ஏன்னா அவர் ஜோக்கருங்கிறது அவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் தாக்குற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கருத்து விஜய் ரசிகர்கள் மத்தியிலும் தாவேகா கட்சி சார்பில் நிர்வாகிகள் மத்தியிலும் மிக அதிக அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.